ஹலோ பிரதர், வத்தி பிடிக்குதா? மன்னிக்கணும், நான் பீடி சைடு பிடிக்கிறது இல்ல. அதனால இவரை இந்தியாவுக்கு ஜனாதிபதி ஆக்கிட போறாங்க. இத்த பிடிக்கிறதுல அத்தை பிடிக்கிறதுல என்ன ஏயா ஊரை கெடுக்குறீங்க? ராமு, என் ரூம்ல நீ தங்கறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா அப்பப்ப என்ன தேடி பொண்ணுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பரவாயில்லையா? ஹலோ, குட் மார்னிங். பொறுமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும். திட்டுறதா இருந்தா நேரா திட்டு. சாமி கும்புற சாக்குல என்ன வாராத. என்ன கொஞ்சம் நிம்மதியா சாமி விடுறியா? நீ சாமி கும்பிடு அவ்வளவுதானே. பொறுமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஏங்க, ரஷ்யாவும் அமெரிக்காவும் என்னைக்கு ஒண்ணு சேரும்? நாம ஒண்ணு சேர்ந்துட்டோம் இல்ல, இனிமே அவங்க ஒன்னா சேர்ந்த மாதிரி தான். ஓஹோ. பையனை பார்த்தா அழகா இருக்கான். சினிமாவுல நடிக்க போலாமே. இவன் ஏன் பேப்பர் போடுற தொழில் செய்யணும்? அத பத்தி உமக்கு என்ன? வாசல்ல கோலம் போடுறது ஏன் பொண்ணுயா? வெரி குட். கணக்கெல்லாம் கட்டப்பட்டிருக்கிய, இப்படித்தான் இருக்கணும். இது போதும். சயின்ஸ் புக் எடு, அதெல்லாம் நீ வீக்கு. நமது உலகமும் அண்டமும். நமது உலகமும் அண்டமும். ஸ்கூல் வாத்தியார்கிட்ட டியூஷன் வச்சிருந்தீங்கனாக்கா பரீட்சை நேரத்துல மார்க்கையாவது கூட்டி போட்டிருப்பாரு. நீ என்னடான்னா யாருகிட்டயோ டியூஷன் வச்சிருக்க. உங்க பசங்க உங்கள மாதிரி இல்லாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த தம்பிதான். இது பிடிக்கலையா உங்களுக்கு? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாப்பா வா. எங்களுக்குலாம் ஆபீஸ் 10 மணிக்கு, உனக்கு 10:30 மணிக்கா? போய் புராணத்துல பகவான் என்ன சொல்லிருக்கான்னு தெரியுமோ? ஆபீஸ்க்கு லேட்டா வர சொல்லிருக்காரா? அசமந்தம் அசமந்தம். அதர்மம் அவசரமா வரும், ஆனா தர்மம் லேட்டா தான் வரும்னார். நாம எல்லாரும் சீக்கிரம் வரதால இந்த ஆபீஸுக்கு லாபமும் இல்ல, ராமும் லேட்டா வரதால நஷ்டமும் இல்ல. ஓய் ஸ்ரீரங்கம், மனுஷனுக்கு பங்க்சுவாலிட்டி முக்கியம்யா. இப்ப எடுத்துக்க, ஏன் மணி 9 அடிச்சா போறோம், தான் சீட்ல வந்து உட்காந்துடுறீங்க. சார்,
முடிச்சுக்கிட்டியா? உங்க வீட்டுல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம ஆபீஸுக்கு தப்பிச்சு ஓடியாந்துறீங்க. அதுக்கு பேர் பங்க்சுவாலிட்டி இல்ல சார், பாதுகாப்பு. கரெக்ட். அதான் வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாதுன்றது நம்ம வீக்னஸ் பூரா தெரிஞ்சு போகுது. தூங்கிட்டியா? என்ன ஐயா கண்ண மூடிட்டாரு? தூக்கம். ஒரு வேலை பண்ணா பரவாயில்ல, பேப்பர் போர்ல இருந்து போஸ்டர் ஒட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணா சில்லறை மட்டுமா வரும்? ஆபீஸ்ல தூக்கம் தான் வரும். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். மேனேஜர் வர. குட் மார்னிங் சார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். ராஜினாமா பண்ண போறீங்களா? சே, பய முடியா. இப்படி அதிக பிரச்சனை தரமா பேசினா உன்னை தண்ணி இருக்கிற காட்டுக்கு மாத்தி விடுவேன். என்ன சார், தப்பு பண்ணா தண்ணி இல்லாத காட்டுக்கு தானே மாத்துவாங்க. நீங்க தண்ணி இருக்கிற காட்டுக்குன்னு சொல்றீங்க. எனக்கு நீச்சல் தெரியாதுல? ஆமா. கூலி சாட்டம். என்ன உனக்கு நீச்சல் தெரியாதா? அடுத்து நீதான். ப்ளீஸ் கம் டு த பாயிண்ட் சார். ஒரே டென்ஷனா இருக்கு சார். ஆமா, உனக்கு வேலையில அட்டென்ஷன் இல்லாட்டாலும் கண்ட நேரத்துல டென்ஷன் மட்டும் வந்துருமே. சரியான பிரஷர் கிராக்கி. மிஸ் சாவித்ரி, கம் ஆன். இவங்க தான் மிஸ் சாவித்ரி. புதுசா நம்ம ஆபீஸ்க்கு வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. எங்க எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கையில் எடுக்க பார்க்கலாம். ஏன் விசாரிச்சா? நீங்க ஜோரா கைதட்ட சொன்னீங்களா, உங்களை பார்த்துட்டு மோடி மஸ்தான் ஞாபகம் வந்துச்சு. சாரி சார், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன். அந்த ஆளுக்கு டென்ஷன், உனக்கு உணர்ச்சியா? இது என்ன ஆபீஸ்னு பாத்தீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? மிஸ் சாவித்ரி, உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்த போறேன். இவர்தான் மிஸ்டர் பீதாம்பரம். ஹெட் கிளார்க். ஹலோ. இவர் ரொம்ப ரேஸ் பைத்தியம். ஒரு நாள் உணர்ச்சி வசப்பட்டு குதிரை கிட்ட போயிட்டாரு. இது புல்லாக்கும் நினைச்சுக்கிட்டு குதிரை இவர் தலையை மேஞ்சு பிடிச்சு. நீங்க வாங்க. மிஸ்டர் பத்ரிநாத், அக்கௌண்டன்ட், ரொம்ப சின்சியர். பேனாவில இங்கு இல்லாட்டாலும் எழுதிக்கிட்டே இருப்பாரு. இங்க ஒரு பேனாவில நிப்பே இல்ல, கிரிக்கிட்டு இருக்காரு பாருங்க. ரொம்ப வெக்கப்படாதீங்க, வாங்க. சார். ஆமா, காபி வாங்கிட்டு வாடான்னா டீ வாங்கிட்டு வர. உன்னையெல்லாம் அறிவுப்படுத்தணுமா? இவர்தான் மிஸ்டர் சங்கரன், கிளார்க். ஹலோ. விளையாட்டுல ரொம்ப பிரியரு. நேர ஆபீஸ் விட்டது வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அவுத்து போட்டுவாரு. ஆஃப்டர் ஆயிர போட்டுவிட்டு கோழி விளையாட போன்னு சொல்ல வந்தேன். கில்லி தாண்டு, பலிஞ்சடி கூட எல்லாம் ஆடுவேன். உங்க வீட்டுல ஆடு, வாங்க. இவர் பேரு ஸ்ரீரங்க சேஷகோபால. எல்லோரும் என்ன அன்பா எஸ்.எஸ். கோபாலன்னு கூப்பிடுவாங்க. மேஷ லக்னம், மிதுன ராசி. உங்க பால் நட்சத்திரம் நட்சத்திரம். கொஞ்சம் விட்டா குழம்பு கேப்பிய. இவங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண போறியா? சுமார் இதுக்கு சோரியா, நீங்க வாங்க. இவங்க பேரு டைபிஸ்ட் மீனலோசினி. ஹலோ. ஹலோ. அலங்காரம் ஃபர்ஸ்ட், ஆபீஸ் நெக்ஸ்ட். வருஷத்துல இவங்க மோதல போடுற பவுடர் மொத்தமா சேர்த்தோம்னா ஒரு 5-6 மூட்டை தரும். வாங்க. இவர்தான் மிஸ்டர் ராமு, என்னுடைய ஆபீஸ் வாரிசு. ஆபீஸ் வாரிசா? கலை வாரிசு, அரசியல் வாரிசு சொல்லியா? அது மாதிரி தான் இதுக்கும். உங்களுக்கு வேலையில ஏதாவது சந்தேகமா இருந்தா இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வேலையில மட்டும் மிஸ் சாவித்ரி, கோர்ட் யுவர் சீட், ப்ரெஷர் டு யுவர் டியூட்டி. தேங்க் யூ. யோ ஸ்ரீரங்கம், கவனிச்சியா? சக்கரை வியாதிக்காரன் கையில ஜாங்கிரி கொடுத்த மாதிரி ரசிக்கவே தெரியாதவன் பக்கத்துல ரசகுல்லா மாதிரி பொண்ணு உட்கார்ந்து இருக்குது. இவன் அலோன்னு சொல்றதுக்கு 6 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் பேசி லவ் பண்ணி அதுக்குள்ள அந்த பொண்ணு ஔவையார் ஆயிடுவாயா? சும்மா அலையாதையா. அவன் ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம், நமக்கு பக்ரம். இது ரொம்ப அக்கிரமம். மணி 5:30 ஆச்சு, இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன வெள்ளைக்காரரா? தான் 5 அடிச்சதும் போயிடுறதுக்கு. அவர் இந்தியருமா? 6 மணி ஆனாலும் இருந்து மிச்ச மீதி உள்ள வேலையை முடிச்சிட்டு தான் போவாரு. ஓஹோ, ரொம்ப சின்சியர் போல இருக்கு. மம்மி, ஒடியா ஒடியா ஒடியா, வந்துட்டியா? ஏன் மம்மி, உங்களுக்கு ஏன் இந்த சிரமம்? இந்த துணியெல்லாம் நீங்க தான் அயன் பண்ணுமோ? நீ என்ன மம்மின்னு வாய் நிறைய கூப்பிட்டதுக்கு அப்புறம் மம்மி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். இன்னைக்கு ஆபீஸ்ல நீ நிறைய வேலை செஞ்சு கலப்பா வந்திருப்ப. போ, கை கால் கழிட்டு வா, டிஃபன் செஞ்சு வச்சிருக்க, சாப்பிடலாம். ஐயா, இங்க வா ஒரு நிமிஷம். எனக்கு ஒண்ணு இல்ல, ஆபீஸ்க்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆச்சே. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? கல்யாணம் ஆகாத பொண்ணு, கொஞ்சம் மாடர்னா வேற இருக்கேனா? என் முன்னேற்றத்துல எல்லாருக்கும் ரொம்ப அக்கறை. ஆமாமா, இந்த நாட்டுல ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பெண்கள் முன்னேறதுல அக்கறை ரொம்ப ஜாஸ்தி. சலுகைகளை வாரி வாரி வழங்குவாங்களே, நாம கொஞ்சம் ஏமாந்தோம்னா அதே சலுகைகள் சங்கடமாயிடும். ஜாகிரதை.